வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல அலச போறோம். தமிழ்நாட்டு அரசியல்ல 2026ஆம் வருஷம் ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒருவேளை 2026ல முதலமைச்சரா பொறுப்பேற்றால் அவருடைய முதல் அதிரடி நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? அத பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்குள்ள போயிடலாம். இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சுதான். அது என்னன்னா, லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடில அவர் பதவியேற்கும் அந்த மேடையில அவர் போற அந்த முதல் 3 கையெழுத்து எத பத்தி தான் இருக்கும். சும்மா மேடையில பேசுற வாக்குறுதிகள் எப்படி உண்மையான ஆக்ஷனா, நிர்வாகச் செயலா மாறும் தெரிஞ்சுக்க எல்லாமே ரொம்ப ஆவலா இருக்காங்க இல்லையா? ஓகே, இந்த அலசலை நம்ம எப்படி கொண்டு போக போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல 2026 அரசியல் மாற்றம், அப்புறம் வேலை வாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு, மதுவிலக்கு, கடைசியா இது ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குமா அப்படிங்கறத வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல்ல 2026 அரசியல் மாற்றம், கோட்டையை தகர்த்தல் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போயிடலாம். வரப்போற சட்டமன்ற தேர்தலோட வரலாற்று பின்னணிய நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான நம்பர் இருக்கு. அதுதான் 60. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 60 வருஷமா தமிழ்நாடு திராவிட கட்சிகளோட அசைக்க முடியாத கோட்டையா இருந்துட்டு வருது. ஆனா அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2026ஆம் வருஷம் இந்த நீண்ட கால ஆதிக்கத்துல ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட், அதாவது மாபெரும் அதிகார மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப நியூட்ரலா கணிக்கிறாங்க. இது உண்மையிலேயே அரசியல் களத்துல ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனைதான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வரும்போதே 2 ஸ்ட்ராங்கான கொள்கைகளை முன் வச்சிருக்கார். ஒன்னு புதிய அரசியல் கலாச்சாரம், இன்னொன்னு ஊழலற்ற நிர்வாகம். இந்த 2 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அவர் பதவி ஏற்கும்போது போற அந்த முதல் கையெழுத்துகள் இருக்கும்னு இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இப்போ அந்த முதல் கையெழுத்து என்னவா இருக்குன்னு பாப்போம். அது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கும். இது ரொம்ப நாளா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, கரெக்டா? இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி அரசு துறைகள்ல இருக்கிற காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்புறதுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலக்கெடு, அதாவது டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அரசு போட்டித் தேர்வுகள்ல 100% வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யறதுக்கான ஒரு அதிரடி ஆக்ஷனாவும் இது இருக்கும். ரொம்ப நாளா முடங்கி கிடக்கிற வேலைவாய்ப்பு ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்றது தான் இதோட மெயின் டார்கெட். இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் என்ன தெரியுமா? கல்வியையும் சரி, வேலை வாய்ப்பையும் சரி, 2யுமே இளைஞர்களோட அடிப்படை உரிமையா அவர் பாக்குறது தான். ஒரு அரசாங்கத்தோட முதல் டியூட்டியே மாணவர்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறது தான் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த முதல் கையெழுத்து யூத்ஸ் மத்தியில ஒரு செம இம்பாக்ட உருவாக்கும்னு சொல்றாங்க. அப்படியே 2வது கையெழுத்துக்கு வருவோம். அது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை. சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனைகளை வேரோடு புடுங்கி எறிகிற ஒரு மெகா நிர்வாக சீர்திருத்தமா இது அமையும். இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா எவ்வளோ பேப்பர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. சில இடங்கள்ல லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு கஷ்டமான நிலைமை கூட இருக்கு இல்லையா? ஆனா கணிக்கப்படுற எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பாருங்க. எல்லா அரசு சேவைகளுமே A to Z டிஜிட்டல் மயமாகி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா மாறிடும். மக்கள் ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்காம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ஈஸியா வாங்கணும். அதுதான் இதோட அல்டிமேட் கோல். சரி, இதையெல்லாம் பிராக்டிக்கலா எப்படி பண்ணுவாங்க? அதுக்கான பதில் தான் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது SIT. அரசாங்க மிஷனரியில ஊடுருவி இருக்கிற ஊழலை ஒழிக்கிறதுக்காக நேரடியா முதலமைச்சர் ஆபீஸ் கண்ட்ரோலியே இயங்குற ஒரு சிறப்பு படையை உருவாக்குற ஃபைல்ல தான் அந்த 2வது கையெழுத்து விழுன்னு அரசியல் நோக்கர்கள் ரொம்ப அடிச்சு சொல்றாங்க. அதாவது ஊழலுக்கு எதிரான ஆக்ஷன்ஸ் எல்லாமே சிஎம்மோட நேரடி கண்காணிப்புல நடக்கும், சும்மா இல்லையே. அடுத்ததா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிற அந்த 3வது கையெழுத்து படிப்படியான மதுவிலக்கு. இது முழுக்க முழுக்க மக்களின் உணர்வுகளுக்கும் சமூக பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது எதுவும் ஒரே நைட்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு படிப்படியான அப்ரோச்சா தான் இருக்கும்.
முதல் ஸ்டெப்பா படிப்படியான மதுவிலக்குக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். 2வது ஸ்டெப், நம்ம ஊர்ல இருக்கிற டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கை அப்படியே அதிரடியா குறைக்கப்படும். தேர்தல் பிரச்சாரத்துல அவர் மக்களை சந்திச்சப்ப மதுவால ஏற்படுற சீரழிவுகளை பார்த்து மக்கள் எவ்வளவு கோபத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டார். அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷனா தான் இந்த முடிவு இருக்கும். இந்த கொள்கையோட முக்கியமான டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதும் குடும்பங்கள்ல அமைதியை கொண்டு வர்றதும் தான். குடிப்பழக்கத்தால கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பங்களை காப்பாத்த எடுக்கிற இந்த முடிவு நிஜமாவே சொசைட்டில ஒரு பெரிய நிம்மதியையும் பெண்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டையும் கொடுக்கும்னு இந்த தரவுகள் நமக்கு காட்டுது. இப்போ நாம இந்த விளக்கப்பதிவோட கிளைமேக்ஸ் பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு புதிய அரசியல் சகாப்தம் உதயமாகுமா? இந்த 3 தூண்களும் சேர்ந்து தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுதுன்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இங்க இன்னொரு முக்கியமான நம்பர் இருக்கு பாருங்க, 50. இந்த முதல் 3 கையெழுத்துகளும் ஏதோ இன்னைக்கு பிரச்சனைக்கே நாளைக்கு தீர்வு சொல்ற சாதாரண ஜியோ கிடையாது. இது உடனடி பிரச்சனைகளை தீர்க்கிறது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட அடுத்த 50 வருஷத்துக்கான, ஆமாங்க, அரை நூற்றாண்டுக்கான வளர்ச்சி பாலையை செட் பண்ணோன்னு அவரோட சப்போர்ட்டர்ஸும் சோர்ஸஸும் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. ஒரு லாங் டேர்ம் விஷன் இதுல இருக்கு. நாம அனலைஸ் பண்ண இந்த சோர்சஸ்லேருந்து கிடைச்ச ஒரு பவர்ஃபுல்லான தத்துவம் இதுதான். அதிகாரம்ங்கிறது ஒரு பொறுப்பு. இந்த 3 கையெழுத்துகளும் வெறும் பவர் கிடையாது. அது மக்கள்கிட்ட அவங்க காட்டுற ஒரு அக்கறை, ஒரு பொறுப்புணர்ச்சி, சொல்லப்போனா நம்பகத்தன்மையோட அடையாளம். அதிகாரம் கைக்கு வந்தா அது எப்படி மக்கள் நலனுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா அமையலாம். சோ இந்த முழு அலசலோட முடிவுல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போக ஆசைப்படுறேன். இந்த 3 கையெழுத்துகளும் நிஜமாவே தமிழ்நாட்டுல ஒரு 50 வருஷ பொற்காலத்தை உருவாக்குமா? இந்த புதிய கொள்கைகள் லாங் டேர்ம்ல எப்படி வேலை செய்யும், அதோட உண்மையான இம்பாக்ட் என்னவா இருக்கும்னு நாம எல்லாரும் கட்டாயம் யோசிக்கணும். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளாரிட்டியை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.